கொஞ்சம் நல்லெண்ணெய். ஆக்சுவலாக நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணி ரைஸு. ஒரு வாழைத்தண்டு, கொஞ்சம் சிக்கனு. வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஃப்பாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேஷ்வான் சாஸை போட்டு கொஞ்சம் ஊற வச்சு, பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் கிண்டருக்கு வசதியாக இருக்கும். ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் சூடானோடனே வாழைத்தண்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஒட்டக்க புழிஞ்சிட்டு போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சிம்மை கூட்டி அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியும். இது வந்து நல்ல சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க வாழைத்தண்டை. ஏன்னா அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து வாழைத்தண்டுன்னா நார்மலாக சாப்பிட மாட்டாங்கல்ல. ஆனால் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ரைஸ்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும். அப்பைக்கு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க, ஊற வச்ச சிக்கனை. நல்லா கொஞ்சம் அடுப்பை வந்து ஃபுல்லே வச்சுட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக பெரி பெரி தூள் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரைஸுக்கெலாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஷேஷ்வான் சாஸ் வேறு போட போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு தோணுச்சு. இது எல்லாமே உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு காரமாக வேணுமா இல்லை, ஏன்னா பெரிய பெரிய மசாலாலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இது ஷேஷ்வான் சாஸ்லேயும் கொஞ்சம் காரம் இருக்க போகுது. இது ஷேஷ்வான் சாஸ் வந்து நான் வீட்டில் செஞ்சது. ஸோ நான் இது தான் கொஞ்சம் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ, உங்கள் பசங்க எவ்வளோ விரும்புவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு சில பேர் பிடிக்கும், காரமாக இல்லைன்னா ஒரு சில பேர் பிடிக்கும், நார்மலாக இருந்துச்சுன்னா. ஸோ I've added this much. அப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு ஐடியா என்னென்னா, லைக் பூண்டு இருக்குல்ல, அதை வந்து சீஸ் துருவுற கிரேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து சும்மா துருவி போட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4-5 பூண்டு பல் மட்டும் ஒரு 5 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா. சின்னதாக இருந்துச்சுன்னா லைக் ரொம்ப ஸ்மால் இல்லை, நார்மல் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல். அப்படி இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதில் அந்த மாதிரி கிரேட்டரில் திருவி போட்டிங்க அப்படின்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். அது நான் இப்போதைக்கு என்கிட்ட பூண்டு இல்லை, பேஸ்ட்டாக அரைச்சதுனால நான் அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இதை விட. அது வந்து டேஸ்ட் இன்னும் வேறு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போது பூண்டு தனியாக இல்லைன்னொன்னே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டை மூடி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes இருக்கட்டும். ஒரு 2 minutes இருந்துச்சுன்னா சிக்கன் நல்லா குக் ஆகும். இப்போது கொஞ்சம் உப்பு போடணும். நம்ம இப்போ சிக்கனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு போடணும், வாழைத்தண்டுக்கும் சிக்கனுக்கும். ஏன்னா நம்ம வேறு சாஸ் சேர்த்துருக்கோம்ல, ஸோ சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஷேஷ்வான் சாஸில் பெரிய பெரிய தூள்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இப்போ பார்த்து உப்பு போடுங்க, ஏன்னா சாதத்துக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். நான் எப்போவுமே கல்லுப்பை அரைச்சி கொட்டி வச்சுப்பேன். ஏன்னா தூள் உப்பு நல்லதில்லை, இதுதான் நல்லது உடம்புக்கு.
கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஐ திங்க் இட்ஸ் எனஃப். சிக்கன் வெந்திருக்கா பாருங்கள். வாழைத்தண்டும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி போயிட்டு எண்ணெய் மட்டும் வர நேரம் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சிக்கன் வெந்துருச்சு, வாழைத்தண்டும் வெந்துருச்சு. இந்த எண்ணெய் இருக்கட்டும் ஓரளவுக்கு, பிகாஸ் இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. 3 கப்ஸ் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு ரைஸ் கம்மியாக இருக்க ஒரு 2 கப்ஸ் போடுறீங்க அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் வடியட்டும். வடிஞ்ச பிறகு ஐ மீன் நாட் வடிஞ்சதுன்னு இல்லை, லைக் வாட் இஸ் இட், லைக் எவாப்ரேட் ஆகட்டும். ஆச்சுன்னா அதுக்கப்புறம் லைக் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே யூ கேன் ஆட் ரைஸ் இஃப் த ரைஸ் இஸ் லெஸ். கம்மியாக போடுறீங்க சாதம் அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும் போது 2 கப்ஸ் ரைஸ் தான் போட்டேன், இதே குவான்டிட்டி சிக்கன் அண்ட் பனானா ஸ்டெம்மோட. இன்றைக்கி பசங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்குது. மிக்ஸ் பண்ணும்போது சிம்மை குறைச்சி வச்சுருங்க. ரெடி ஆகிடுச்சி பனானா ஸ்டெம் சிக்கன் ரைஸ். நீங்கள் வந்து ரைஸ் ஐ திங்க் 2 கப்ஸே போட்டுக்கோங்க. நான் கூட இப்போ 2 கப்ஸ் போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 3 கப்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற சிக்கன், அதுக்கேற்ற பனானா ஸ்டெம் எல்லாத்தையும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணணும். மிச்ச ரைஸை வச்சுட்டேன், 2 கப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். I hope you like it. Thank you. Please subscribe and like and share. இது வந்து வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு அது வாழைத்தண்டுன்னே தெரியாத மாதிரி ஒரு டிஷ் இது. இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த வாழைத்தண்டு வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். லைக் இப்போ இந்த கோஸ்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும்ல நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி வெரி வெரி டேஸ்டி டிஷ். I hope you all like it.